சுமந்தீரே தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் உம்மையை நம்பி வந்திருக்கிற ஆண்டவரே தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் என் மேல் வைத்தீரே மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் அவரை நோக்கி பார்த்து பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே இந்த நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே உன் வேலைக்காகவே தீங்கு நாளிலே அவரை நோக்கி பார்த்து கூடாரம் மறைவில் என்னை மறைத்து வைத்தீரே ஆண்டவரே மறைவிலே ஒளித்து வைத்தீரே உன் வேலை கண்மலை மீதென்னை உயர்த்தி வைத்தீரே துதிக்கும் புது பாடல் என்னாவில் உம்மை துதிப்பதற்காக புது பாடல் என் நாவில் தந்தீரே உயர்த்தி வைத்தீரே துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீ அவரை நோக்கி பார்த்து பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் முழு உள்ளத்தோடு அவரை துதித்து தகப்பனிலும் மேலாய் பாசம் வைத்தீரே பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே மெதுவான தென்றல் காற்றாய் மாறி அடித்த அவரை நோக்கி பார்த்து உன் முழு உள்ளத்தோடு உன்னை தாங்கி ஏந்தி சுமக்கும் தேவை நோக்கி பார்த்து கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் விடவில்லை வரை அன்பு வைத்தாதரித்த ஆண்டவரை தொழுதேற்ற ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை சத்தத்தை உயர்த்தி
இந்த நேசுராஜனே உம்மை நன்றியோடு துதிப்பாடுவேன். எனக்காய் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். எனக்காய் நீ செய்திட்ட செய்தொரு நன்மை எங்கள் அடங்காத நன்மைக்காய் அவரை நோக்கி பார்த்து என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே. நினைக்காத நன்மைகளை நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன். எந்த நேசு இரு கையில அசைத்து எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி. நீ செய்த நன்மைகள் ஏராளம். எனக்காய் நீ செய்த நன்மைகளுக்காய் உமக்கு நன்றி மட்டுமே சொல்ல முடியும் ஆண்டவரே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நீ செய்த நன்மைகள் என்னில் அடங்காத நன்மைகள் ஆண்டவரே. அதெல்லாம் எண்ணி பார்க்கும்போது உமக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் ஆண்டவரே. சத்தத்தை உயர்த்தி நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் இடைவிடா நன்றி இடைவிடா நன்றி இணையில்லா தேவன். என்ன நடந்தாலும் ஒருவருக்கே நன்றி. யார் என்னை விட்டு விலகினாலும் உறவுகள் என்னை பிரிந்து சென்றாலும் நீர் என்னோடு இருப்பதால் நீர் என்னை என்றும் விலகாதிருந்தே. தாழ்மையில் நான் இருக்கும் போதும் என்னை விலகாதிருந்தே. கண்ணீரோடு முழு மனதோடு நன்றி இடைவிட நன்றி இணையில்லா தேவன் ஒருவருக்கு இணையில்லாதவரே எல்லாவற்றிலும் மிகப்பெரியவரே. மனுஷர்கள் நினைப்பதற்கு மேலானவளை செய்கிற தேவன். He is a God who do great beyond our limits. அவர் என்ன சொல்லுகிறார்? நான் காக்கிற தேவன். I am a protector. நான் கைவிடுகிற தேவன் அல்ல. Never ever forsake. நான் எப்பொழுதும் காக்கிறவர். Always protect. இரவும் பகலும் சேதப்படுத்தாதபடி காக்கிற தேவன். Day and night preserve. கையை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. அநேகர்கள் தேவ சமூகத்தில் வரும் பொழுது Coming to the presence. ஆண்டவரை ஏதோ என்று நினைத்துக் கொள்ளுகிறார்கள். They take it easy. அப்படி அல்ல. No. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. Bible says. அதைத்தான் ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொன்னார். God said to Jeremiah. எரேமியா நீ பயப்படாதே. You fear not, man. அவர் சொன்னார் பாருங்க, He said, நீ பயப்படாதே, fear not, Jeremiah. நான் உன்னை காக்கும்படி உன் கூடவே இருக்கிறேன். I'll be with you to save. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு. We are so glad. நம்முடைய தேவன் காப்பதற்காகவே கூட இருக்கிறார். Our God be with us to save நம்மளை our life. காப்பதற்கு தான் கூட To இருக்கிறார். be with us to save our அதைத்தான் life. ஆண்டவர் சொன்னார். That's what the Lord says. வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், Who create heavens and சமுத்திரத்தை earth. Who உண்டாக்கினவர், create the sea. அதில் உள்ள எல்லாவற்றையும் Things காப்பாற்றுகிறார். all in its. அதை எப்படி காப்பாற்றுகிறார்? How he preserve. நீதியை காப்பாற்றுகிறார், Preserve the truth. உண்மையை காப்பாற்றுகிறார், Preserve the faithful உத்தமத்தை காப்பாற்றுகிறார். Preserve the uprightness. வேதம் சொல்லுகிறது, Bible says, நீ பயப்படாத, fear not. நான் உன்னுடன் இருக்கிறேன், I'll be with you. உன்னை காக்கும்படிக்கு, I'll save you. உன்னை காக்கும்படிக்கு, To save you. நான் உன்னை காப்பாற்றும்படிக்கு I will preserve you. உன்னோடு கூட இருக்கிறேன் I'll be with என்று you. கர்த்தர் சொல்லுகிறார். Thus says the Lord. ஹalleluya. Hallelujah.
நம்மிடத்தில் இருக்கிற எல்லோரும் நல்லவர் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். Don't think that your surrounded people are நம்மிடத்தில் good. பழகும் மனிதர்கள் நல்லவர் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். Don't think that your people are இயேசு good. ஒருவரே நல்லவர். Jesus is good God. அவர் ஒருவரே He நல்லவர். is alone. அவர் ஒருவரே நல்லவர். He is good. கரங்களை தட்டி தேவனுக்கு For all 3 அல்லேலூயா time. சொல்லுங்கள். Hallelujah. ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. Hallelujah. நம்மை காப்பதற்காகவே கூட இருக்கிறாராம். Be with us to save our life. என் அன்பு மகனே மகளே, Son and daughter. நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவுக்காகவும் For every people நான் of our திறப்பு church. நிற்கிறேன். Used to stand in the என் gap. கண்களில் வடிக்கும் கண்ணீருக்கு பதில் உண்டு. There is answer for my tears. என் அருமையான பிள்ளையே, Children, நம்முடைய தேவன் சதா காலங்களிலும் மரண பரியந்த நம்மை நடத்துகிறதே. He is a God who leads us till the end of the world. அவரை விளையாட்டாய் எடுத்துக்கொள்ளாதே. Don't take it easy. அவர் உண்மையை காக்கிறதே. He is a God who guard the faithfulness. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. Bible says, நீ பயப்படாதே, fear not. நான் உன்னுடனே இருக்கிறேன். I'll be with you. எப்படி இருக்கிறேன்? How? உன்னை காக்கும்படிக்கு To save you. உன்னுடனே இருக்கிறேன் Be with you. என்று கர்த்தர் சொல்லி. That says the Lord. இன்றைய வாக்குத்தத்தம் அதுதான். That is the promise of God. இம்மாதத்தின் வாக்குத்தத்தம் அதுதான். Promise of this month. எரோமியா 1:8 கூறுகிறது. Jeremiah 1:8. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. நம்முடைய தேவன் எவ்வளவு அழகாய் இருக்கிறார் How பாருங்கள். beautiful God அவர் is. 16,000 பேர்களில் சிறந்தவர். Greater than 16,000. இன்றைக்கு நான் தீர்க்க தரிசனமாய் Let me சொல்லுகிறேன், say the prophecy. உங்களை காக்கும்படி அவர் உங்களோடனே He will இருப்பார். be with you to save your life. விசுவாசிக்கிறவர்கள் 3 அல்லேலூயா Say சொல்லுங்க. hallelujah. Say hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. சற்று யோசித்து பாருங்கள். Just think about it. வேதம் சொல்லுகிறது, The Bible says, அவர் 1000 தலைமுறை மட்டும் all the 10,000 இரக்கத்தை generations. காக்கிற தேவனா. He's a God who ஒரு preserves the தலைமுறை அல்ல, mercy. Not one. 2 தலைமுறை Not அல்ல, two, sir. 1000 1000 தலைமுறை தோறும். 1000 தலைமுறை. 1000 generations. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. ஒரு தலைமுறை 2 தலைமுறை அல்ல. Not one or two generations. யோசித்து பாருங்கள். Think about நம்முடைய it. தேவன் நம்மை காப்பதில் வல்லமை He உள்ளவர். is mighty to save. யாத்திராகமம் 34:7 சொல்லுகிறது, Exodus 34 அவர் verses 1000 தலைமுறை மட்டும் இரக்கத்தை காப்பாற்றுகிறார். He who preserve mercy for 1000 generations. இரக்கத்தை காப்பாற்றுகிறவர். Preserve mercy. சில நேரங்கள் நாம் யோசிப்போம், Sometimes we may think நம்முடைய பிள்ளைகளை எப்படி இருப்பார்கள்? சின்னவன் 1000, little is சிறியவன் 1000. பலத்த ஜாதி. Simple is mighty கைகளை nation. தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. உங்கள் விசுவாசத்தில் அங்கே வையுங்கள். Place your faith in every அதுதான் place. தேவனுக்கு பிரியமானது. It will please the heart of என் God. அன்பு சகோதரனே சகோதரி, Brothers and sisters, உன்னோடு கூட ஆண்டவர் The பேசுகிறார். Lord is speaking to வேத you. வசனம் எவ்வளவு அழகாய் How சொல்லுகிறது. beautiful the word of God என் says. அருமையான கர்த்தருடைய ஜனமே, Children. வேத வசனத்தை கற்று கவனித்து பாருங்கள். Listen to the word of God. மிக அழகாக சொன்னார். Very beautifully. 1000 தலைமுறை மட்டும் இரக்கத்தை காக்கும் தேவன். He who preserve mercy for 1000 generations. இரக்கத்தின் தேவன், God of mercy. இரக்கத்தின் மேல் இரக்கமுள்ளவர். God of mercy. அவர் அதை காக்க தேவனாய் He is a இருக்கிறார். God to அதை save. காப்பாற்றிக் கொண்டே இருப்பார். He will preserve till எத்தனை the பேர் end. விசுவாசிக்கிறீர்கள்? How many believe? யாத்திராகமம் 34:7 அதை Exodus கூறுகின்றன. 34 verses என் 7. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. தேவன் நம்மை காப்பாற்றுவதற்கு சில வழிகள் இருக்கிறது. There is such and such a way to எப்படி save our life. காப்பாற்றுகிறாரா? How he saves? சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலரை. Pure heart. அதை எப்படி சொல்றது தெரியுமா? How he says? கபடற்ற இருதயம் உள்ளவர்களை அவர் He காப்பாற்றுகிறார். will preserve the blameless heart of Israel. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. பலத்த கைகளை தட்டி, Let's all glad. கபடற்ற இருதயம். Blameless heart. Spotless and உன் நெஞ்சில கை blameless. வை சொல்லு, நான் கபட இல்லாம இருக்கிறேன் நான் சொல்லு பாரு. Help me to be a blameless heart. ஒரு ஆளு சொல்லுங்க, நான் கபடம் இல்லாம Anyone can say I am நான் blameless. சரியா இருக்கிறேன்னு I சொல்லுங்க am பாக்கலாம். upright in my heart. ஒரு பையன் சொல்ல முடியாது. World cannot say. Always சிலர் ஆண்டவர் கை விட்டார், கையெல்லாம் விடுறது இல்லை. God will never forsake anybody. கபடமற்ற இருதயம் உள்ளவர்களை அவர் He will காப்பாற்றுகிறார். preserve the pure hearted கரங்களை people. தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா Say சொல்லுங்க. hallelujah. அவருக்கு முன்பு நாம் உண்மையா இருக்கும் பொழுது If you faithful, எல்லா விதத்திலும் அவர் He will காப்பாற்றுவார். preserve you. in கரங்களை all தட்டி ways. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. பலத்த கைகளை தட்டி. So glad. தன் பிள்ளைகளினுடைய வாழ்நாளை எண்ணி தவிக்கும் தாய்மார்கள் எத்தனையோ உண்டு. Many mothers suffering for their children. வேதம் சொல்லுகிறது. Bible says. சங்கீதம் 116:6 வாசிக்க Psalm கேட்போமா? 160. சங்கீதம் 116:6. கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். கபடற்றவர்களை காக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யாரங்க? கபடே இல்லாதவனை. Blameless. கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். ரட்சித்தார். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி. அவர் கபடமற்றவர்களை காப்பாற்றுகிறார். He who preserve the simple. கபடமில்லாத மனிதர்கள் Blameless people. அவருக்கு முன்பு Before him. கபடற்றவனாய் நிற்கும் பொழுது Spotless. அதைத்தான் ஆண்டவர் That's சொன்னார். what the Lord says. கள்ளம் கபடமற்ற இஸ்ரவேலினே என்று நாத்தான்வேலை He பார்த்து said to சொன்னார். Nathaniel, a bright Israelite. அவர் கேட்டார், He said, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்?
how do you know அதற்கு my அவர் name? சொன்னார், He said, நீ அத்தி மரத்தின் கீழ் அமர்ந்திருந்த பொழுதே நான் உன்னை when அறிந்தேனடா. you sit under the fig tree, I know you very well. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. நீ எங்கே இருந்தாலும் அவருக்கு தெரியும். Wherever you may. அவர் காப்பாற்றுவதில் வல்லமை உள்ளவர். Mighty to save அவர் your life. காப்பதில் வல்லமை உள்ளவர். Mighty to கரங்களை save. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க Say பார்க்கலாம். hallelujah. ஹalleluya. Praise the Lord. பக்கத்துல கை கொடு சொல்லுங்கள். Shake your hand and- சிஸ்டர், கபடற்று இருங்கள் என்று சொல்லுங்கள். Be upright. கள்ளம் கபடம் இல்லாமல் இருங்கள். Be blameless and நடிக்காதிருங்கள். spotless. Don't act. பொய் பேசாதிருங்கள். Don't say lies. அப்போது கர்த்தர் நம்மை Then the காப்பாற்றுவார். Lord will save ஒரு our life. அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. கபடற்றவர்களை He காப்பாற்றுகிறவர். will save the simple. ஐயோ நான் கவலையினால் மெலிந்து Oh, I போனேன். am full of ஆனாலும் sorrows. அவர் ரட்சிப்பார். Even though he will save. எத்தனை பாசம். What a love ஒரு is God. அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. அதுதான் அவருடைய வல்லமை. That is the love of என் God. அருமையான மகனே மகளே, Son and daughter in அதைத்தான் தாவீது அரசன் That's சொன்னார். what King David says. சங்கீதங்களின் புஸ்தகம் 121 Psalm 3 121 வாசிக்க கேட்போமா? verses 3. 121:3. உன் காலை தள்ளாட உன் விட்டார். காலை தள்ளோட விட்டார், உன்னை காக்கிறவர். உறங்கா. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. உன் கால் அப்படி தள்ளாடும் பொழுது When காலை your leg பிடிச்சுக்கு வாராம். stumbles, he will காலை பிடிச்சுக்கு வாராம். uphold it. ஆனால் உன்னை காக்கிறவர் உறங்குறதே இல்லையா. He will save you, neither sleep nor slumber. அவருடைய வேலையே உன்னை காக்கிறது. His duty to save your life. sir. எழுந்துட்டியா? Are you wake up? சாப்பிட்டியா? Are you ate? போயிட்டு இருக்கியா? Are you going on? பேசிட்டு இருக்கியா? Are you speaking? உன்னை காக்கிறதா அவருடைய வேலையே. His duty to save ஒரு your life. அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. உன்னை காக்கிறவர். உறங்கார். நம்ம எல்லாம் தூங்கிடுறோம். But we are failed. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. நம்ம எல்லாம் தூங்கிடுவோம். But we will sleep. ஆனா அவர் தூங்குறதே இல்லை. Neither sleep nor தூங்கி slumber. தெம்புல எழுந்தின தாவீது சொல்லுகிறான், But the- நான் நித்திரை விட்டு விழித்து எழுந்தேன், I- கர்த்தரோ என்னை தாங்குகிறார். But I am sustained by God. ஹalleluya. Amen. ஹalleluya. Praise the Lord. நான் நித்திரை விட்டு விழித்த பொழுது When I wake up, கர்த்தர் என்னை the Lord தாங்குகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு. உன்னை காக்கிறவர் He will save you. தூங்குறதே இல்லையா. Neither sleep ஆமென் nor சொல்லுங்களே. slumber. உன்னை காக்கிறவர் உறங்குறதுமில்லை, தூங்குறதே இல்லையா. Neither sleep 4 nor வசனங்களை வாசிக்கலாம். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர். நல்ல கவனிங்க. நாளைக்கு நான் சொன்னாரு, இதோ நான் எப்போ? Now இப்போ. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குவதுமில்லை. தூங்குவதுமில்லை. கையை தட்டி 3 அல்லேலூயா சொல்லணும். Amen. அவருடைய வேலையை இஸ்ரவேலை காக்க His வேண்டும். duty to save you. இஸ்ரவேலை உன்னை காக்கிறவர் அவர். Israel, the Lord will save you. இஸ்ரவேல்ல 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. உன்னை காக்கிறவர் அவர். He who save you உறங்க மாட்டார், neither sleep தூங்க மாட்டார். nor slumber. வசனம் சொல்லுகிறது, Bible says ஒரு நாள் யோனா Jonah, ஆண்டவர் நினிவேக்கு போதும் தரிசிச்சு போய் the கொண்டிருக்கிறார். Lord said go to Nineveh, but he went to ஆண்டவர் Tarshish. கொடுத்த காணிக்கை பணத்தில் டிக்கெட் வாங்கிட்டு போய் நிக்கிறான். With the offer he got a இன்னைக்கு ticket. நிறைய பேர் ஆண்டவர் கொடுத்த காணிக்கை பணத்தை எடுத்து உல்லாசமா போய் வாழ்ந்து நல்லா தூங்கிட்டு சுகமா வர்றாங்க. Many misusing the money from ஜனங்களுக்காக God. ஜெபிக்கிறது இல்லை. Not pray for people. நல்லா கவனிக்கணும். Listen. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அப்போது அவன் போகும் பொழுது On the way, இவன் அடித்தட்டில் யோனா படுத்துக் கொண்டான். he was in the deck. அவன் படுத்துக் கொண்டான். He was in the deck. அவன் படுத்துக் கொண்டதும் கடல் கொந்தளித்து என்னையா சம்பந்தம்? What is the reason, connection between cyclone? ஹலோ, பிளானை விட்டு போயிட்டேன்னா நீ வேற பிளான்ல ஊந்துருவே. If you go from the plan of தேவன் God, ஒரு பிளானை கொடுத்து ஒரு காரியத்தை கொடுத்து வச்சா நாங்க தான் நிக்கணும். if the Lord give a plan, remain it. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. அதோ அழகாய் பாடலே பாடினார்கள். Sang a song. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராசா உமக்கு நன்றி, இயேசு அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, இயேசு அப்பா உமக்கு நன்றி, ராசா உமக்கு நன்றி. ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தி, ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தி, உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தி, உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தி. அப்பா உமக்கு
ராசா உமக்கு நன்றி இயேசு அப்பா. உமக்கு நன்றி மகளே, உன்னை காப்பதற்காகவே உன்னோடு கூட இருக்கிறார் அவர். நன்றி ஐயோ, என் வாழ்நாள் பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீர். டாடே, டாடே, துணை செய்தீரே அப்பா உமக்கு நன்றி ராசா. உமக்கு நன்றி நான் அனாதையாய் இருக்கிறேன். I'm like an orphan. என் நிலைமை எப்படி முடியும்? What is my future? என் மகளுக்கு ஒரு அற்புதம் நடக்குமா? Any miracle for my என் daughter? குடும்பத்துக்கு ஒரு அற்புதம் நடக்குமா? Any miracle for my family? புலம்புகிற ஒவ்வொருவரையும் Those who lament here, அவர் காண்கிறவர். He is mind about you. என் அன்பு மகனே மகளே, Son and daughter in Christ. நம்முடைய கண்ணீரை எல்லாம் காண்கிறவர். He concerned about our tears. நாம் புலம்புவதை அவர் You காண்பார். know when we cry, நீ நடக்கும் பொழுது when you walk, உன்னோடு ஒருவர் He will வருவார். come along with you. நான் இருக்கிறேன், I am be with you, my son. நான் இருக்கிறேன். I am be with you. என் அன்பு மகனே மகளே, Son and daughter in Christ. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in அவர் Christ. உண்மையை காக்கும் தேவனாய் He is a இருக்கிறார். God who இன்றைக்கு saves the உன்னை truth. பார்த்து ஒரு வாக்கு கொடுக்கிறார். Giving promise. ஓ என் பிள்ளையே, Oh, my daughter. இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்க உன்னோடு சொல்லுகிறார், Those worship. நான் உன்னை காக்கிற I am தேவன் God to save you. என்று கர்த்தர் உன்னை பார்த்து Today the சொல்லுகிறார். Lord says to you, என்ன சொல்லுகிறார்? what does He say? நான் காக்கிறேன், I will save you. நான் உன்னை காக்கிறேன். I am your savior. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா Say சொல்லுங்கள். hallelujah to God. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மோடு The இருக்கிறவராயிருக்கிறார். Lord always be with us. இன்றைக்கு in our நான் life. தீர்க்க தரிசனமா சொல்றேன், Saying a prophecy. இந்த இடத்தை விட்டு நீ புறப்பட்டு Before போகும் you பொழுது leave this place, இதுவரை இல்லாத அளவுக்கு உன்னை பாதுகாத்துக் He will கொள்ளுவார். save you like never நீ before. தொடுவதையெல்லாம் காத்துக் He கொள்ளுவார். will preserve your நீ life. செய்வதையெல்லாம் காத்துக் கொள்ளுவார். Whatever you do shall உன்னை prosper. ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் He is mighty to இருக்கிறார். bless you. பலத்த கைகளை தட்டி Let's all glad. அவரை நம்பும் மனிதன் If வெட்கப்படுவதில்லை. you believe, will never ever be விசுவாசிக்கிறீர்களா? disgraced. Do you believe? விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். Faith will overpower நம்முடைய the world. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற Our ஜெயம். faith will overpower the 1 world. யோவான் 4, 5, 6 பாருங்கள். 4 verses 5 and 6 எபிரேயர் 13, 11, 11, 13 எபிரேயர் 11, 33 பாருங்கள். 11:33. எபிரேயர் 1, 1 பாருங்கள். 1 verses 1. எபிரேயர் 12, 1 பாருங்கள். 12 verses 1. தேவன் விசுவாசத்தின் வல்லமை உள்ளவர். He is mighty in faith. அவர் விசுவாசத்தின்படி நடத்துவார். Lead you according to your நாம் faith. விசுவாசத்தில் வல்லவர்களை மாற வேண்டும். Be a mighty in faith. ரோமர் 4:21 சொல்லுகின்றன, 4:21. அவன் விசுவாசத்தில் வல்லமையுள்ளவனாய் He மாறினான். become mighty in faith. என் அருமையான மகனே மகளே, Beloved. நம்முடைய தேவன் எப்பொழுதும் மாறாதவர். Our God never ever changed. நாம் தான் மாறிவிடுகிறோம். We all change. எபிரேயர் 13:8 சொன்னார், 13:8. நான் மாறாதவரப்பா. I am not changing. எபிரேயர் 12:1 சொன்னார், 12:1. நான் மாறாதவரப்பா. I will not change. எபிரேயர் 1:12 சொன்னார், 1 verses 12. நான் மாறாதவரப்பா. I will not change. மல்கியா 3:6 சொன்னார், Malachi 3:6. நான் மாறாதவரப்பா. I will not change. என்னாகும் 23:19 Numbers சொன்னார், 23:19. நான் மாறாதவரப்பா. I will not change. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. நம்முடைய தேவன் அத்தனை Our மகத்துவத்துக்குரியவர். God is an awesome ஒன்றை God. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். Keep it one thing. இன்றைக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், Today let me say the நீங்கள் prophecy. இன்று முதற்கொண்டு Today onwards, அவர் உங்களை காக்கும்படி உங்களோடு தான் He will இருப்பார். be with you to save you. விசுவாசிக்கிறீர்களா? Do you believe that? நம்புகிறவர்கள் Do you believe that? கரகோஷத்தை எழுப்பி 3 அல்லேலூயா Say சொல்லணும். hallelujah to God. ஹalleluya, Praise the Lord. ஹalleluya. Hallelujah. பலத்த கைகளை தட்டி Make noise. thank you Jesus, நன்றி இயேசுவே. thank you glory, நன்றி மகிமை thank you உள்ளவரே. glory, ஸ்தோத்திரம். thank you Lord. நன்றி ஆண்டவரே. என் அருமையான மகனே மகளே, Son and அதுதான் daughter. நம்முடைய தேவன். That is our God. அவருடைய அன்பு ஒருபோதும் மாறாது. His love is never ever ஒன்றை fade. மனதில் வைத்துக் Keep it கொள்ளுங்கள், one thing. ஐயோ என் பிள்ளைகளை எப்படி நடத்துவேன் என்று How can I bless my அதை children? மட்டும் யோசிக்காதீர்கள். Don't worry about அவர் it. நடத்துவார். He will take care of you. மரம் வச்சவன் He will தண்ணி provide water. ஊற்றுவான். கையை Water தட்டி to ஒரு the அல்லேலூயா tree. சொல்லுங்களேன். Amen. ஹalleluya. Amen. அதை அவரால் செய்ய முடியும். He can. வேதம் அப்படித்தான் The சொல்லுகிறது. Bible says. கபடமற்றவர்களை அவர் He காப்பாற்றுகிறார். will save the spotless. அவர் உறங்குவதுமில்லை, தூங்குவதுமில்லை. Neither sleep nor slumber. இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர். He is a savior of Israel. அதைத்தான் வேதம் That's சொல்லுகிறது. what the Bible says. அதே சங்கீதம் 121:5 Psalm வாசிப்போமா? 121 verses 5. 121:5 நான் முடிக்க போகிறேன். கர்த்தர் உன்னை காக்கிறவர். நல்லா கவனிங்க, கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தன் வலது பக்கத்திலே நிழலாய் இருக்கிறார். கையை தட்டி வரலையே சொல்லுங்களேன். இங்க பாருங்களேன், Look at that. உங்க பக்கத்துல நின்னுட்டு வெயில் அடிச்சா கையை நீட்டி மறைச்சுக்கு வரான். He will stretch out and cover the heat. உன் வலது பக்கத்தில் On your right side. சத்தமா சொல்லுங்களேன், உன் வலது பக்கத்திலே On your right. நிழலாய் இருப்பதா ஷேடோ. ஒரு நிழலாகவே இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. நீ நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், யோசிக்கலாம்,
உன்னை கை பிடிச்சி நடத்துற ஒருத்தர் இருக்கிறாருங்க. There is a person is there to guide you, sir. அதுதான் உன் விசுவாசம். That is your faith. கையை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி Praise the Lord. say hallelujah. Hallelujah. Big clap. கரகோஷங்களை எழுப்பி பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. shake your hand. கர்த்தர் காக்கிறவர். The Lord is my உங்க protector. வலது பக்கத்துல On your right side, நிழலா இருப்பார். அதைத்தான் சொன்னார் ஏசாயா தீர்க்கதரிசி இடத்திலே. Prophet Isaiah. வலதுபுறம் இடதுபுறம் சாயாத வழி இதுவே என்று உனக்கு பின்னாடி கேட்கிற போதகருடைய சொல்லு உன் காதில் கேட்கும். Hear the voice of your master. Don't turn left and right. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உன் வலது பக்கத்தில் நிழலா இருக்கிறார். Will be a shade upon the அதோடு right நிறுத்தி side. விடல. Not only பாருங்க அதுல 7வது வசனத்தை வாசிப்போமா? கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி விலக்கி காப்பார். கையை தட்டி 3 அல்லேலூயா சொல்லணும். ஸ்தோத்திரம். எல்லா தீங்குனா 1 2 இல்ல. All evil, not one or two. உலகமே தீங்குல தான் கிடக்குது. World submerged into evil. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. அவர் எல்லா தீங்குக்கும் From all evil. எல்லா ஈவலுக்கும் எல்லா தீமைகளுக்கும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. யோசித்து பாருங்கள் நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர். How great he is. அவர் சொல்லுகிறார் பாருங்கள். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. கையை உயர்த்தி சொல்லுங்க. பக்கத்துல காசு இனி தீங்கு இல்ல சிஸ்டர். No evil sister. சத்தமா சொல்லுங்க. தீங்கே இல்ல. No harm sister. வியாதியே இல்ல. No sickness. நீங்க சொல்லும்போது நம்ம சரீரத்துல எங்கேயாவது வியாதி இருந்தா அது பிச்சிட்டு வெளிய ஓடுறோம். Disease will flee away from our body. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அவர் எல்லா தீங்குக்கும் விலக்கி உன்னை காப்பார். சத்தமா சொல்லுங்க. அத்தோடு விட்டுல அவர் உன் ஆத்துமாவையும் காப்பார். கையை தட்டி 3 அல்லேலூயா சொல்லணும். Amen. என்ன விசுவாச கை தட்டு. நமக்கெல்லாம் ஆத்துமாவேன்னா நேரா 100 செய்து என் ஆத்துமாவே ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே. ஸ்தோத்திரி. ஆனா அது கீழே ஒண்ணு இருக்குது. என்ன தெரியுமா? சேலான்னு. சேலான்னு திரும்ப திரும்ப சொல்லு அப்படின்னா முடிவில்லைன்னு அர்த்தம். Repeat the word again. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. காப்பார்னு சொல்றவங்க சொல்லுங்களே. ஆத்துமா எங்க இருக்குது சொல்லுங்க. Where is your soul? ஆத்துமா இங்க இருக்குது. It is inside. ஒரு மனுஷனுடைய பகுதி ஒரு மனுஷனை 4ஆக பிரித்துக் கொள்ளலாம். We can divide 4 parts in our body. மேல இருந்து கீழே வரும் பொழுது 4 பகுதியை பிரித்தால் அதுக்கு பேர் கால் பாதம் என்க கால் என்று சொல்லுகிறார்கள். காலுக்கு மேல இடுப்புக்கு போனால் அரைக்கட்சி கட்டியிருந்தார். சும்மாலாம் கிடையாது. அதனால தான் மார்பெருகை பொற்கட்சிருந்தார். அதுக்கு மேலாக தலை. இதுக்கு பேர் தான் தலைன்னார். நமக்கு தலை அவர் தான். உள்ளங்கால் உச்சந்தலை மட்டும் உன்னை காக்கும் தேவன் ஒரு அல்லவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லணும். ஹalleluya. சந்தோஷமா 3 அல்லேலூயா சொல்லுங்களே. அவர் உன் ஆத்துமாவை காப்பாராம். கர்த்தர் எப்படி காப்பாராம் பாருங்கள். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமொழிகள் 24:12 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 24:12. அதை அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ. ஆத்துமா எங்க இருக்குது இப்ப சொல்லுங்க. உன் ஆத்துமாவை காக்கிறவர் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கவனியாரோ. ஹalleluya. பாருங்கள். ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ. அவர் மனுஷருக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலனளியாரோ. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. எனக்கு அவர் பலன் அளிப்பார். நம்புறீங்களா? நம்பினா 3 அல்லேலூயா சொல்லணும். வேதம் சொல்லுகிறது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சொன்னான். 1 தெசலோனிக்கேயர் 5:23 சொல்லுகிறது. சமாதானத்தின் தேவன் தாமே முற்றிலும் உங்களை பரிசுத்தப்படுத்துவாராக. Peace of God will make you holy. Listen to me. கவனிங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே முற்றிலும் உங்களை பரிசுத்தப்படுத்துவாராக. Peace of God totally purify you. அப்போது சொல்லுகிறான் உங்கள் ஆவி உங்கள் ஆத்துமா குற்றமற்றதாய் அவர் காத்துக்கொள்வார் என்றான். Your soul, spirit and body should be blameless before God. Say hallelujah. Hallelujah. எப்படி காக்கறாரு? குற்றமற்றதாய் blameless. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை குற்றமற்றதாய் காக்க கடவுது என்று சொன்னான். Spotless and blameless. 1 தெசலோனிக்கேயர் 5:23 என் அருமையான மகனே மகளே உன்னை காப்பார்னு சொல்றவங்க எழுந்து நிற்பீர்களாக. If you believe the word, let us all stand immediately. எல்லாரும் எழுந்து நில்லுங்கள். Quickly stand. தேவனே, Lord Jesus, இந்த நாள் முதற்கொண்டு இந்த 7வது மாசம் in the 7th month முதல் ஆராதனை துவங்கி என்னை காக்கிற தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த கையை உயர்த்திக்கிட்டு ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க போகிறேன். சங்கீதம் 121:8 காதால கேட்டு வாயினால் சொல்லுங்க. கர்த்தர் உன் போக்கையும் அப்படி நிறுத்துங்க. அப்படி நிக்கிற இடத்துல ஒரு ஸ்டெப். உன் போக்கையும்
இங்க ரிட்டன் அப்படி பேக்ல உன் வரத்தை, உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பா. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இன்னைக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு மட்டுமல்ல, every day, every year, every minute. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. அவரை கூப்பிடுங்கள். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் காத்திடுவார் கிருபையாளே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கினவர் ஆண்டவரே. உண்மையை என்றைக்கும் காக்கிறவராய் இருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே 1000 தலைமுறை மட்டும் ஆண்டவரே நீ காக்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்போ கபடற்ற இஸ்ரவேலை காக்கிற தேவன் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே எங்களையும் எங்கள் சபை பிள்ளைகளையும் ஆண்டவரே தலைமுறை தலைமுறையாக ஆண்டவரே நீ காக்கிற தேவனாய் இருக்கிற ஆண்டவரே. அப்பா போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரே இது முதல் கொண்டு காக்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் ஆத்மாவை என் தேவனாய் கர்த்தர் காக்கிறவராய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா தீமைக்கும் விலக்கி எங்களை காக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீ எங்களை காக்கிறவர் ஆண்டவரே. உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை ராஜா ஆண்டவரே. இந்த நாளிலே இத்தனை வாக்குத்தத்தம் ஆண்டவரே எங்களுக்காக நீ கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வாக்கின்படியே ஆண்டவரே வந்திருக்கிற அனைவரையும் ஆண்டவரே சபையாரையும் ஆண்டவரே தலைமுறை தலைமுறையாக என்றென்றுக்கும் என் தேவனாய் கர்த்தர் காக்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய கரத்தின் கிரியைகளுக்கு நான் கட்டளை கொடுக்கிற சுவாமி நீர் எப்பொழுதும் எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். கரங்களை உயர்த்துவோம். எங்கள் அன்பு நிறைந்த இயேசு சுவாமி, அவன் சொன்னது சொன்னபடி நடக்கும் என்று நான் உமது நாமத்தை நம்பி நின்று சொல்லியிருக்கிறேன். நீர் எனக்கு சொல்லாமல் போனால் ஒன்றும் தெரியாது. நீர் எனக்கு சொன்னீர், அதை சொல்லியிருக்கிறேன். நீர் எனக்கு அறிவித்திருக்கிறீர், அதை அறிவித்திருக்கிறேன். நிச்சயமாகவே இன்று முதல் எங்களை கண்மணியை போல காப்பீர். அதுதான் உங்கள் வேலை. எங்களை ஆசீர்வதியும். எங்களுக்குண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். ஜெயத்தை மட்டும் காணட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென். மகிழ்ச்சியோடு கைகளை தட்டி உட்காரலாம்.